மகேஸ்வரன் அவர்களது குடும்பத்தவரின் ஆசை மிகவும் சுருக்கமாக இதை நிறைவு செய்து அவரை வழி அனுப்பி வைப்பது. அந்த வகையிலே இறுதியாக நமது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமாகிய தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இங்கே இன்று காலை நேற்று இரவு வரை இங்கே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். இருந்தாலும் கூட அவரது சூழல் அவருடன் ஒத்துழைக்கவில்லை, வர முடியவில்லை. இருந்தாலும் கூட இன்று இரவு அல்லது நாளைய தினமோ இங்கே வந்து அவரது சகோதரர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் எப்படி ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்று தெரிந்தவுடன் இந்த நிகழ்விலே தனது சார்பில் தனது செய்தியை வெளிப்படுத்துமாறு கூறி ஒரு தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த தகவலை இப்பொழுது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே தோழர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்கே வழங்குவார். நமது உரிமை போராட்ட வரலாற்றில் காலத்தால் அழியாத ஆழத்தடம் பதித்தவர் தோழர் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன். வாலிப வயதின் வசீகர கனவுகளை வறுத்து உரிமையுடன் வாழத் துடிக்கும் தமிழ் தேசிய இனத்தின் விடியலுக்காக தண்ணியே தந்தவர். உறுதியின் உறைவிடம், உணர்வின் ஊற்றிடம், அஞ்சுதல் அறியான் நெஞ்சிரன் அவர். இதை நான் நேரில் கண்டவன். பனாவடை படை முகாமில் கைதாகி அவரும் நானும் இருந்த வேளை எனக்கு நடந்தது போலவே அவருக்கும் வதைகள் நடந்தன. நேசித்த மக்களுக்காக நாம் இருவரும் வலிகளை சுமந்த வேளை நெஞ்சிடம் அவரிடம் கண்டேன். இது படை முகாம், எம்மை சிறைச்சாலைக்கு மாற்றுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் இருவரும் ஈழப் போராட்ட வரலாற்றில் முதலில் வதை முகாமிற்குள் இருந்தே போராட்டம் நடத்தும் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர்கள். அதன்போது என்னுடன் சேர்ந்து அவர் எதிர்கொண்ட சவால்களை எண்ணி பார்க்கிறேன். வெலிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டோம். 83 அங்கொரு இரத்த வேள்வி நடந்தது. கொன்று பலியாக்கப்பட்ட சக கைதிகளின் சடலங்களின் மத்தியில் எழுந்து நின்று சாவா வாழ்வா என்று போராடி உயிர் பிழைத்தோம். எஞ்சிய கைதிகளையும் காப்பாற்ற என்னுடன் சேர்ந்து வீரத்தின் விளைநிலமாக அவர் களமாடி நின்ற காட்சிகளை கண்டேன். ஒரு சிறகசைப்பில் மட்டு நகர் சிறை உடைத்தோம். இது வரும் வீர பிரதாபம் அல்ல, அறிவாயுதம் நமக்கு துணை நின்ற விவேகத்தின் அடையாள வெற்றி. நெடுநாட்கள் உள்ளிருந்தே திட்டமிட்டு நாம் மட்டு நகர் சிறையுடைத்து வெளியே வந்தோம். அதில் தோழர் மகேஷ் அவர்களும் ஒருவர். உணர்வால் ஒன்றுபட்டாலும் அவர் வேறு திசையிலும் நாம் வேறு திசையிலும் வெளியே சென்றிருந்தோம். கொள்கை ஒன்று, ஆனாலும் கோட்டைகள் இருவேறு. உரிமை போராட்ட களத்தில் அவர் தமிழீழ இராணுவம் என்ற அமைப்பின் சார்பிலும் நான் எனது EPRLF அமைப்பின் சார்பிலும் எமது நீதியான உரிமை போராட்ட களத்தில் நின்றிருந்தோம். சகோதர படுகொலைகளாலும் அளவிற்கு மிஞ்சிய அர்த்தமற்ற அழிவுகளாலும் எமது உரிமை போராட்டம் நலிவுற்றிருந்த வேளை இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற பொன்னான வாய்ப்பு உருவானது. தீர்க்க தரிசனமாக அதை ஏற்றுக்கொண்டோம். தேசிய நல்லிணக்க வழியில் செல்ல ஆரம்பித்தோம். போராட்ட களத்தில் சாகச வீரனாக பார்க்கப்பட்ட தோழர் மகேஷ் இந்திய சிறையிலும் தென்னாப்பிரிக்க சிறையிலும் கைதாகி இருந்த வேளை யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை. எனக்கிருக்கும் தார்மீக கடமையை புரிந்து கொண்ட தோழர் மகேஷ் என்னுடன் தொடர்பு கொண்ட போது அவர் தாயகம் திரும்ப உதவினேன். இற்றோடு என் கடமை முடிந்தது. நீங்கள் விரும்பிய ஜனநாயக அரசியலை சுதந்திரமாக முன்னெடுக்கலாம் என்றேன். ஆனாலும் அவர் நமது தேசிய நல்லிணக்க வழிமுறையை தேர்ந்தெடுத்தார், எம்முடன் இணைந்தார். பன்மொழி ஆளுமையாக, பன்முக சிந்தனையாளனாக, ராஜதந்திர பேச்சாளனாக, ஊடக சந்திப்புகளில், அரச உயர் மட்ட பேச்சுக்களில், தென்னிலங்கை கட்சிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களுடனான சந்திப்புகளில் தனது ஆளுமையை வெளிப்படுத்தினார். தேர்தல் பரப்புரை மேடைகளில் மட்டுமன்றி கிராமங்கள் தோறும் மக்களை தேடிச் சென்று எமது கட்சியின் அறம் சார்ந்த உண்மைகளை எடுத்துரைத்தார். உடல் தளர்ந்தாலும் உணர்வு தளராமல் இறுதி வரை என்னுடன் உரையாடி தோழர் நலமா என்றென்னை அவர் என்னிடம் கேட்கும் குரல் இன்றும் என் காதோரம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தோழர் மகேஷ் அவர்களின் கல்லறையின் காதோரம் அவர் எண்ணிய கனவுகள் ஈடேறிய நல்ல செய்தி விரைவாக வந்தடையும். வலிமை மிக்கவர்கள் செயற்கையாக மரணங்களை வெல்ல முடியும். இயற்கை மரணங்களை எந்த வலிமையும் வெல்ல முடியாது. தோழர் மகேஷ் அவர்களுக்கு எனது அஞ்சலி மரியாதை. டக்ளஸ் தேவானந்தா, கடற்தொழில் அமைச்சர், செயலாளர் நாயகர், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. நன்றி.